பாம்பு கடிச்சதும் வானதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனது ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இல்லைன்னா இவளுக்கு என்ன ஆயிருக்கும்? அருள பாம்பு கடிச்சிடக்கூடாதுன்னு பாம்பை புடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டாளே. புருஷன் மேல எவ்வளவு உசுரா இருந்தா பாம்ப கையில புடிச்சிருப்பா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அருளு. அல்ல ஆ. வானதிய ரூம் கூட்டிட்டு போய் படுக்க வைப்பா. என்னக்கா அந்த வானதியை ரூம்குள்ள கூட்டிட்டு போக சொல்லி அருள்கிட்டே சொல்றாங்க? நடக்கிறதெல்லாம் பார்த்தா கதை மாறிடும் போல இருக்கே. அதெல்லாம் எதுவும் மாறாது. அருள் அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போக மாட்டான் பாரு. வானதி, வா ரூமுக்கு போலாம். என்னக்கா? பாத்து போமா, மெதுவா. அக்கா, உன் புள்ளைய நம்பவே முடியலையக்கா. நிமிஷத்துக்கு ஒரு மாதிரியா நடந்துக்கிறான். ஊருக்குன்னு பற்றுச்சு போல. அதான் தொடர்ந்து நம்ம வீட்டுல பிரச்சனையா வருது. நாளைக்கு காப்பு கட்ட கோயிலுக்கு போறோம்ல, கோயில்ல வச்சு நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீதான் சாமி காப்பாத்தணும்னு வேண்டி அர்ச்சனை பண்ணிரு. பண்ணிடலாம்.